இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.10ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய கிளாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து சொன்னதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக ஓட்டுறதுன்றது வீடியோவில் மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினா டைம் கூடும் அப்படின்றதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். 4x² - 7x - 2 = 0. ஓகேங்களா? ஸோ வீடியோ புரியலை அப்படின்னா மறுபடியும் கூட பாஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ கொடுத்துருக்க சம்மை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றாங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × 4. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ -8. 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -8 வரும். அதே நம்பரை ஆட் பண்ணால் -7 வரும். ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன் சொன்னோம். ஸோ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -8 ஆட் பண்ணால் -7 அப்படின்னா 1ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8, பட் ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ அப்போ 1 + 1 மைனஸு, ஆன்சர் மைனஸ்ன்றதுனால பெரிய நம்பர் மைனஸு. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1 × -8 -8, ஆட் பண்ணிங்கன்னா -7. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சரில் மைனஸ் வருது அப்படின்னா 2 நம்பரில் 1 மைனஸாக இருக்கணும். ஆன்சரில் மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், ஆட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு 4 இருக்கா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அதை அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4x² அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இந்த -2ஐயும் எடுத்து எழுதிட்டேன். இதையும் இந்த -7xஐ நான் எப்படி பிரித்து எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +1x -8x. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்து எழுதுகிறேன். இதோ எக்ஸும் இதை எக்ஸு. ஸோ -7xஐ x -8x அப்படின்னு பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது = 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இந்த ரெண்டையும் செட் ஆகிடுங்க. ரெண்டையும் செட் ஆகிடுங்க. ஸோ இது ரெண்டையும் செட் ஆகிடுங்க, இது ரெண்டையும் செட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 செட்லையுமே இந்த செட்டுக்கு எது காமனாக இருக்குது? எக்ஸு மட்டும்தான் காமனாக இருக்குது. வேறு நம்பர்லாம் கிடையாது. ஸோ அப்போ எக்ஸை மட்டும் வெளியில் எடுங்க. என்ன ஒரு மீதி? இதுலேருந்து எக்ஸு போச்சுன்னா 4x. ஓகேங்களா? இதுலேருந்து எக்ஸு போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ இந்த 4x + 1ஐ இங்கேயும் எழுதிருங்க. ஓகேங்களா? இந்த 4x + 1ஐ இங்கேயும் எழுதிருங்க. எதுக்காக அப்படின்னா ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையும் ஒரே தான் மாறும். ஸோ அதனால் இதை எழுதிட்டு இங்கே என்ன எழுதலாம்ன்றதை யோசிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -8xஐ நான் 4xஐ எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? ஸோ அதை நமக்கு யோசிக்க தெரில அப்படின்னா -8x அப்படியே எழுதுங்க. இந்த 4x ÷ 4x போடுங்க. எக்ஸும் கேன்சல், 4 4 -2. ஓகேங்களா? ஸோ இந்த -2ஐ இங்கே போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. -2 × 4x -8x, -2 × +1 -2. ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் 2 காமனாக இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதினால் போதும். மீதி என்னது இருக்குது? எக்ஸ் இருக்குது, -2 இருக்குது. ஸோ அதை x -2ன்னு எழுதுங்க. = 0 போட மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4x² - 7x - 2 = 0. மல்டிபிள் பண்ணால் 4 × -2 -8, ஆட் பண்ணால் -7. ஸோ அப்போ இது ரெண்டும் தான் ஃபேக்டர். -8க்கு ஃபேக்டர் 1 × -8, ஆட் பண்ணிங்கன்னா -7. ஸோ இந்த 1 × -8ஐ -7xஐ x -8xன்னு பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டை எடுத்து இது ரெண்டுக்கும் எது காமனோ அந்த எக்ஸை வெளியே எடுக்கிறேன். வேறு நம்பர் இருந்தாலும் நம்பரையும் சேர்த்து எடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸை இதுலேருந்து எடுத்தது போக மீதி என்ன இருக்குது? 4x. இதில் எக்ஸு போச்சுன்னா 1. ஸோ இதே 4x + 1ஐ இங்கேயும் எழுதிடுறேன். எழுதினதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் எழுதணும். இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் -8x ÷ இதோட ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? அடித்து கொடுத்தீங்கன்னா -2. இந்த -2 தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னது? இதோட ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா என்ன அர்த்தம்? ஒன்று x - 2 = 0வாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 4x + 1 = 0வாக இருக்கணும். ஸோ இதுதான் காரணம். ஓகேங்களா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 வருது. இப்போ 5ஐயும் இன்னொரு நம்பரையும் மல்டிபிள் பண்ணுனா
ஆன்சர் வந்து 0 வருதுன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? கண்டிப்பாக 0 தான் இருக்கும். இப்போ இதே இது 8ஐயும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணுறேன், ஆன்சர் 0 வருதுன்னா ஸோ 0. ஸோ 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் தான் ஆன்சர் 0 வரும். ஸோ அப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லாட்டி இது 0வாக இருக்கணும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். எக்ஸ் -2 = 0 ஆர் 4x + 1 = 0. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 0ன்றதை இந்த -2 அந்த சைடு போகும்போது x + 2. ஸோ 4x + 1 = 0ன்றப்ப 4x இந்த 1 அந்த சைடு வரும்போது -1. ஓகேங்களா? அப்போ x = -1 இந்த 4 டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு therefore the roots are இந்த 2ஐயும் எழுதணும், -1/4ஐயும் எழுதணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். பவரில் எக்ஸில் வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸுக்கு கண்டிப்பாக 2 ஆன்சர் இருக்கும். இதே இது எக்ஸ் க்யூபாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு கண்டிப்பாக 3 ஆன்சர் இருக்கும். வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸுக்கு 2, -1/4 அப்படின்ற 2 ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2 எக்ஸசைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸு p² - 6 = p × p + 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லை, அதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3p², 3 × -6 -8, p × p, p², p × 5p, p × 5 5p. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸ் டேர்மில் இருந்தது, இந்த இது p டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. 3p² -18 இந்த p² இந்த சைடு வரும்போது -p², 5p அந்த சைடு வரும்போது -5p = 0. p²லாம் சேர்த்து எழுதுங்க. ஸோ 3p² - 1p இது எதுவுமே இல்லைனா 1 இருக்குது, 1p² என்ன வரும்? 2p². ஸோ நம்மளுக்கு எப்போவுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா ax² + bx + c அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ax² + bx + c = 0 இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கணும். ஸோ பவரில் 2 இருக்கணும், அடுத்து 1 இருக்கணும், அடுத்து அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ p² அடுத்து என்ன பண்ணுவோம்? -5p எழுதலாம். அதுக்கப்புறம் -18 = 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்போ தான் நம்ம ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் 2 × -18 -36. ஓகேங்களா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -36 ஆட் பண்ணோம் அப்படின்னா -5. அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 9, 4 மல்டிபிள் பண்ணால் 36, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு -5. பட் எங்கே மைனஸ் வரும் அப்படின்றது தான். ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது மைனஸில் இருக்குன்னா ஒரு நம்பர் தான் மைனஸு, 2 நம்பர் மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆன்சரில் மைனஸ் வருதுன்னா இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதுதான் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி யோசிக்க கற்றுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் மைனஸ்னால் 2 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும்தான் மைனஸாக இருக்கணும். ஆன்சரில் மைனஸ்னால் அந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுக்கு தான் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த 2p² அப்படியே எழுதுகிறேன். -18 அப்படி எழுதுறேன். இந்த -5p -5ஐ -9 × 4 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ -5ஐ -9 × 4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ -9p + 4p அப்படின்னு எழுதுகிறேன். இந்த 2 டேர்மும் எதுக்கு ஈக்குவலு? இந்த ஒரு 5pன்றதை தான் நான் 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சி இதை எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 டேர்மை மட்டும் எடுங்க. இது 2ல் எது காமனாக இருக்குது? 2 இருக்குது, 9 இருக்குது, நம்பர் காமன் இல்லை. ஸோ p மட்டும்தான் காமன். pயை வெளியில் எடுத்துட்டேன்னா 2p²ல் p போச்சுன்னா 2p -9ல் p போச்சு, 9p போச்சு, 9 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2p - 9 அப்படியே இங்கேயும் எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதை அப்படியே எழுதிட்டேன். இங்கே என்ன நம்பர் வரும், மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்றதுக்கு தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேர்மையும் இதையும் இதிலேருந்து இதை டிவைட் பண்ணுங்கள். 4p / 2p. ஸோ p கேன்சல், 2 கட் பண்ணும்போது 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? +2 தான். அப்போ இந்த +2வை இங்கே அப்படியே போடுங்க. ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × 2p 4p, 2 × -9 -18. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இதுவும் சேம் தான். ஸோ 2p - 9 எழுதிடலாம். அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து விட்ருங்க. இது மட்டும் தனியாக இருக்குது, அதையும் ஜோடி சேர்த்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஈக்குவல் டு 0 போட மறக்காதீங்க. ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், ஈக்குவல் டு 0 போட மறக்காதீங்க.
2 டேர்ம் இருக்கிறதுனால சிங்கிள் டேர்ம் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இதுவும் தனியாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் ஜோடி சேர்த்து எழுதி விட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0னா அப்போ 2ல் ஏதோ ஒரு நம்பர் 0. ஸோ p + 2 = 0. அப்படி இல்லைன்னா 2p - 9 = 0. ஸோ p = இந்த +2 அந்த சைடு வரும்போது -2. 2p - 9 = 0. ஸோ 2p = 9. p = 9/2. ஓகேங்களா? Therefore the roots are வேல்யூ. ஓகேங்களா? என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ என்ன வரும்னா -2, 9/2. ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து இதுதான் ரூட்ஸ் ஆர் என்ன வருது, பிக்கு -2ன்ற ஒரு நம்பர், இன்னொன்று 9/2ன்ற ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த சம், அடுத்த டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தேர்டு டிவிஷன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × a - 7 = 3 × √2. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன். ஸோ இதை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம். பட் இதை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயர் ரூட்டை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டேக் த ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகேங்களா? ஒரு சைடு மட்டும் ஸ்கொயர் எடுத்தோம், இதை மட்டும் ஸ்கொயர் எடுத்தோம்னா வேல்யூ மாறிடும். ஸோ நம்ம வேல்யூவை மாற்றாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? 2 பக்கத்தும், அதாவது 2 கண்ணுலையுமே ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஈக்குவலுக்கு 2 சைடுமே ஒரே மாதிரி பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் எடுத்தோன்னா இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். a × a - 7 ஸ்கொயர் ரூட் இருக்குது, 3 இது இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நான் ஸ்கொயர் எடுக்கிறேன், இது ஃபுல்லாத்தையும் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தடவை இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, 2 எல்லாத்துக்கும் காமன் தான். அப்போ இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மீதி எனக்கு என்ன வரும், a × a - 7 அப்படி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருன்றது 3க்கும் ஸ்கொயர் தான், ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயர் தான். ஸோ 3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டோட ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்றப்ப இங்கே சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 × 2ன்னு வரும். ஸோ இப்போ இதை பாருங்கள், a காமனாக இருக்குது. a × a ஸ்கொயர் -7 × a - 7a = 2 × 9 18. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து a ஸ்கொயர் -7a, இந்த 18 அந்த சைடு வரும்போது -18 = 0. நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்பவும் போல் மல்டிபிள் பண்ணுறேன். முன்னாடி நம்பர் இல்லை, ஸோ டைரெக்டாக -18 மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணால் -7. ஸோ எந்த 2 நம்பர் அப்படின்னா 2ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணால் 18. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 7. பட் எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னு பார்க்கணும். ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்னால் 2ல் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்தது 2 நம்பரை ஆட் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் அப்படின்னா 2ல் ஒரு நம்பர் தான் மைனஸு. அப்போ ஆன்சர் மைனஸில் வரும்போது பெரிய நம்பர் எதுவோ அதுதான் மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 7a-வை 2a × -9a அப்படின்னு நான் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன எழுதுகிறேன், இந்த -7a-வை +2a - 9a, இந்த -7a-வை +2a - 9a, ஏன்னா இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? -7னா 2 - 9 பிரிக்கலாம்னு, ஸோ அதை தான் இங்கே பிரிச்சிருக்கிறேன். -18 = 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் செட் எடுக்கிறேன். இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. ஸோ அப்போ இதிலிருந்து காமனாக நான் ஏவை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா a ஸ்கொயரில் a போச்சுன்னா a, 2aல a போயிடுச்சுன்னா 2. ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்ததை கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு இங்கே நம்ம எழுதிடலாம், =0 போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னேன், இங்கே இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் சைனோட, ஸோ -9a இந்த நம்பரை போடுங்க. அடித்தா என்ன வருது, -9. ஏவும் காமன், ஸோ -9. ஸோ அந்த நம்பரை இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், -9 × a -9a, -9 × 2 -18 வந்துருச்சா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் இது தான். ஓகேங்களா? ஸோ இதை மறுபடியும் சொல்லிடுறேன். -9 இருக்குது, அதாவது இந்த ஸ்டெப் மறுபடியும் சொல்கிறேன், கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு.
ஸோ இதில் வந்து ரெண்டிலும் பொதுவாக ஏவை வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏவை எடுத்துட்டேன்னா ஏ ஸ்கொயரில் ஏ போச்சுன்னா ஏ, 2ஏல ஏ போயிடுச்சுன்னா 2 மீதி வந்துடும். ஸோ இங்கே என்ன வருதோ ப்ராக்கெட்டில் அதை இங்கேயும் கண்ணை மூடிட்டு எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ சைனோட சேர்த்து எழுதுங்க -9a. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் மொதல் நம்பர் பை போட்டு ஏ போடுங்க. ஸோ அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா ஏவும் ஏவும் கேன்சல், ஆன்சர் என்ன வருது -9. ஸோ இதுதான் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் -9 × a -9a, -9 × 2 -18. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. இங்கே 2 தனித்தனியாக இருக்குது, இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்ருங்க. a -9 = 0. ஸோ இதுதான் அவங்களுக்குரிய ஃபேக்டரு. இப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன, a -9 = 0 ஆர் a + 2 = 0. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் 0. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 0 வந்தால் இதுதான் காரணம். ஓகேங்களா? -9 இந்த சைடு வரும்போது +9ஆக மாறும், 2 இந்த சைடு வரும்போது -2ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ -9 இந்த சைடு +9ஆக மாறும், 2 வந்து -2ஆக மாறிடும். Therefore the values of ஏக்கு என்ன வரும், 9, -2. இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது பவரில் ஸ்கொயர் இருந்ததுனால கண்டிப்பாக 2 ஆன்சர் ஏவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3rd டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ இப்போ 4th டிவிஷன் பாருங்கள். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். √2x² + 7x + 5√2. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு இது தான் போட போகிறோம். ஸோ √2 × 5√2. இது வந்து நம்பர் முழு நம்பர் 5ன்னு வந்துடும். √2 × √2 என்ன வரும்னா 2ன்னு வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் √2 × √2 அப்படின்னாலே 2 தான். 2வை √2 × √2ன்னு எழுதலாம். √2 × √2 வந்து 2ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 5 × 2 10. ஸோ அப்போ எனக்கு வந்து 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 10ன்னு வருது. ஓகேங்களா? அதே நம்பரை ஆட் பண்ணால் 7 வருது. எந்த 2 நம்பர், 2 × 5 ஆட் பண்ணால் 7, மல்டிபிள் பண்ணால் 10. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஸோ இங்கே என்னது, √2x² ப்ளஸ் இந்த 5√2 எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ நடுவில் வரக்கூடிய இந்த 7-ஐ நான் 2 + 5ன்னு எடுத்து எழுதுகிறேன். 2x + 5x. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் இருக்குது எடுக்கலாம். பட் இங்கேயும் 2, இங்கேயும் 2, பட் இங்கே √2 இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ன்றதை √2 × √2ன்னு எடுக்கலாமா? அப்போ நான் √2x எடுக்கிறேன் அப்படின்னா ரூட்டு வெளியே வந்துடும், எக்ஸு வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, எக்ஸு. இதில் 2ல் 2 ரூட்டு இருக்குது. இப்போ ஒரு ரூட்டு வெளியே வந்துச்சுன்னா இன்னொரு √2x வருமா? கரெக்டாக? ஸோ 2வை √2 × √2ன்னு எடுக்கலாம். ஸோ 2வை ஒரு √2 வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸு வெளியே வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது, √2 மட்டும்தான் இருக்குது, இந்த எக்ஸு வராது. ஓகேங்களா? ஸோ √2 வந்து, ஸோ அப்போ இங்கே வந்ததை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இங்கே எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 5x இருக்கா, இந்த எக்ஸ் இருக்கா, இதை வந்து அப்படியே டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் கட் பண்ணால் எக்ஸும் கேன்சல். ஆன்சர் என்ன, 5. ஸோ +5 அப்படின்றப்ப அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் x + √2 x + √2 கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். = 0 போட மறக்காதீங்க. ஓகேங்களா? x + √2 x + √2. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து விட்டுருங்க. √2x + 5. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா √2x + 5 = 0 ஆர் x + √2 = 0. ஸோ அப்போ √2x = -5, x = -5/√2 வந்துடுமா? ஸோ x = -√2. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட். ஸோ இந்த இருக்க 5 இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ therefore the roots are -√2, -5/√2. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 5th டிவிஷன் இதுதான். 2x² - x + 1/8 = 0. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறேன்னா, கீழே 8 இங்கே மட்டும் இருக்குது, இங்கே மற்றது எல்லாமே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்லாமே 8 வர்ற மாதிரி நான் மாற்றணும்னா இங்கே 8 இங்கேயும் 8ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படி 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 × 8 16x² மைனஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கேயும் 8 இங்கேயும் 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 8x + 1 / 8. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் காமனாக 8 போட்டு = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த 8 கிராஸாக போகும்போது 8 × 0 0. ஸோ அப்போ 16 8
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால 16 × 1 16 மல்டிபிள் பண்ணால் 16 ஆட் பண்ணால் -8. ஓகேங்களா? என்ன நம்பர் வரும்? ஸோ 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 16 பட் ஆன்சர் -8. இங்கே ப்ளஸ்ன்றப்ப இது ரெண்டுமே மைனஸு. -4 -4 ஈக்குவல் டு -8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த -8x -4x -4x பிரிச்சிருக்கோம். ஸோ அப்போ 16x ஸ்கொயர் -8x -4x -4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதலாமா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதில் இருந்து பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஸோ அப்போ 4ஐ வெளியில் எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை வெளியில் எடுக்கிறேன். ஸோ மீதி என்ன வரும்? 4x. இதுலேருந்து 4x எடுத்துட்டா 4x. இந்த 4x ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. ஸோ -1. கண்ணை மூடிக்கிட்டு இந்த -4x -1 எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னா இந்த மொத்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் -4x டிவைட் பை 4x கட் பண்ணால் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ -1 இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கதா ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. 4x -1 எடுத்துகிறேன். அடுத்தது ரெண்டு தனியாக இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து விட்டுறேன். ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 4x -1 ஈக்குவல் டு 0 அப்படின்றத எடுத்து ரெண்டு தடவை விட்டு எழுதுகிறேன். 4x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 1/4. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயரில் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், ரூட்ஸ் வந்து 1/4, 1/4 2 டைம்ஸ் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஒரு தடவை மட்டும் எழுதினாலும் பார்த்தாது, 2 டைம்ஸ் எழுதி ஆகணும். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் 5th டிவிஷன். ஓகே, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.10ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் தட் மஸ்ட் பி ஷெடியூல்டு இன் எ லீக் with n teams is given by gn equal to g of n equal to n square minus n divided by 2, where each team plays with every other team exactly once. ஸோ ஒவ்வொருத்தரோட கரெக்டாக ஒரு தடவை தான் மோதுறாங்க. a league schedules 15 games. மொத்தம் 15 கேம் இருக்குது. how many teams are there in the league? ஸோ மொத்தம் நடந்த மேட்ச்சு இவ்வளோ மேட்ச்சு, அதில் 15 கேம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட தான் மோதிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை டீம் இருக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை டீம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறேன், g of n equal to n square minus n divided by 2. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ g of n அப்படின்றது நமக்கு மொத்தம் நடந்த மேட்ச்சு, அதுதான் 15 அப்படின்றத அவங்க சொல்லிட்டான். மீதி இருக்குது n square divided by n. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2வை கிராஸாக கொண்டு போனால் என்ன வரும், 2 × 15 30 equal to n square minus n. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 30 அந்த சைடு நான் கொண்டு போகிறேன். அப்போ எப்படி வரும், n square minus n minus 30 equal to 0. ஸோ நம்மளுக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சுன்னா இதை நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் முன்னாடி நம்பர் கிடையாது. ஸோ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா -30 ஆட் பண்ணால் -1, என்னுக்கு முன்னாடி இருக்க -1. ஓகேங்களா? ஸோ அப்போ 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 30, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 1. எது மைனஸ் வரும் பார்த்தா ஆன்சர் மைனஸு. ஸோ ஹையஸ்ட் நம்பர் தான் மைனஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி எழுதுகிறேன், n ஸ்கொயர் மைனஸ் என்ன. ஸோ இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும், என்ன அப்படின்னா நான் எடுத்தோன்னே சரி இப்போ போட்டு பாருங்களேன், 5 போட்டு பாருங்கள், ப்ளஸ் 5n மைனஸ் 6n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அந்த மைனஸ் என்ன 5 மைனஸ் 6ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து எடுத்து எழுதுனேன் அப்படின்னா நான் என்ன வெளியில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது எடுக்கலாம், n அப்படின்றத வெளியில் எடுப்பேன். மீதி இருக்குது என்னது, n ஸ்கொயரில் n, 5nல n போச்சுன்னா 5. ஸோ இதே n + 5ஐ நான் இங்கிட்ட எழுதி ஈக்குவல் டு 0 போட்டேன். இங்கே வரக்கூடிய நம்பர் என்ன வரும் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் -6n டிவைட் பை n கேன்சல் -6. ஓகேங்களா? ஸோ -6 மல்டிபிள் பண்ணி பார்த்தா தெரியும், -6 × n -6n -6 × 5 -30. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, எதை ஃபஸ்ட் எழுதணும் எதை செகண்ட் எழுதணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். எதை வேணாலும் ஃபஸ்ட் எழுதலாம், எதை வேணாலும் செகண்ட் எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது
நான் -6n மொதல் எழுதி 2வது 5n போட்டாலும் ஆன்சர் எனக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து குழப்ப வேணாம். எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் எடுத்துருக்கிறோம். ஸோ எந்த நம்பரை முன்னாடி போட்டாலும் 2வது எந்த நம்பரை போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுறேன்? n+5 காமனாக இருக்கிறதுனால n+5 எடுத்துட்டேன். இது ரெண்டையும் ஜோடி சேர்த்து விட்றேன். n-6 = 0. ஓகேங்களா? ரெண்டு நம்பருமே 0. ஸோ அப்போ n-6 = 0, n+5 = 0. ஸோ n = 6, n +5 அந்த சைடு வந்து -5. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லா இடத்துலையும் எழுதியிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து மைனஸில் வந்திருக்குது. என்ன அவன் கேட்டிருக்கான்? எத்தனை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ டீம் நம்பர் சொல்லும்போது மைனஸில் எப்போவுமே வராது, ப்ளஸில் மட்டும்தான் வரும். therefore 6 டீம்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட். ஓகேங்களா? ஸோ டீமோட நம்பர் கேட்டதுனால இந்த இடத்துல மைனஸை விட்டுறணும். மைனஸ் டேர்மை விட்டுட்டு ப்ளஸ் டேர்மை மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்லைலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் டேர்ம் வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எழுதியிருப்போம். ஓகேங்களா? ரெண்டுமே இதோட ரூட்டு தான் அப்படின்னு எழுதியிருப்போம் 4th டிவிஷனில். பட் இந்த டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸில் ஆன்சர் வந்திருந்தால் அதை நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டீம்ஸ் அப்படின்றது ப்ளஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? மைனஸ்ன்றதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ புரிஞ்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.